இலங்கை கிரிக்கெட் அணியின் அண்மைக்கால தோல்விகளுக்கு பிறகு அணியில் மட்டுமல்ல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கட்டமைப்பிலும் மாற்றம் வேண்டும், இதில் அரசாங்கம் கட்டாயமாக தலையிட வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த போராட தயாராக இருந்த இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி அமையலாம். இன்று காலையிலேயே விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகேயை முன்னிறுத்தி அவர் சொன்ன விடயமாக மேற்கோள் காட்டி ஐசிசியோடு இப்பொழுது இலங்கை அரசாங்கம் விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை ஒரு சுயாதீன கட்டமைப்பினூடாக இயக்குவதற்கு இல்லாவிட்டால் இடைக்கால நிர்வாக குழு ஒன்றின் மூலமாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பது பற்றி இப்பொழுது ஐசிசியோடு பேசப்பட்டு வருகிறது என்ற அந்த செய்தி வெளியாகி இருந்தது. இது குறித்து பல பேருக்கும் பலவிதமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்திருக்கும். காரணம், ஏற்கனவே நான் இது பற்றி விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தேன். என்ன காரணத்தினால் எந்த ஒரு அரசாங்கத்தினாலும், அது இலங்கை ஜனாதிபதி இப்போது அனுர்குமார் திசாநாயக்க, இலங்கையிலே சர்வ அதிகாரம் பெற்ற ஜனாதிபதி, நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, மக்களது இத்தனை பெரிய ஆதரவை பெற்றுக் கொண்டவர், அவரால் கூட இந்த இலங்கை கிரிக்கெட் சபையிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்புக்குள்ளே எந்த ஒரு விடயத்தையும் தலையிட முடியாது. அவ்வாறு தலையிட்டால் ஐசிசியின் விதிமுறைகளின் பிரகாரம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆனது விளையாடுவதிலிருந்து தடை செய்யப்படும், அரசியல் தலையீடு இருப்பதாக குறிப்பிட்டு என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன். இதையடுத்து இது குறித்த குழப்பம் நிலவியதை அடுத்தும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இது குறித்து மௌனம் சாதித்திருந்தது. விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகேயிடம் இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட வேளையில் அவர் இன்று மாலையில் விசேட ஊடக சந்திப்பு ஒன்றை விளையாட்டுத்துறை அமைச்சரையும் நடத்தியிருக்கிறார். இதன் மூலமாக ஒரு சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொன்ன முழுமையான ஊடக அறிக்கை 3 மொழிகளிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மிக பிரதானமான ஒன்று. இதிலே ஐசிசியோடு இப்பொழுது இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்திருக்கிறார். இலங்கை அரசாங்கம் சார்பாக இந்த பேச்சுவார்த்தைகளிலே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் கலந்து கொள்கிறார் என்ற விடயம் மிக முக்கியமான ஒன்று. இந்த இடைக்கால நிர்வாக சபை குழு பற்றி அதற்கு முதல் நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இதற்கு முதலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிலே 4-5 தடவைகள் இந்த இடைக்கால நிர்வாக சபை, இன்டரிங் கமிட்டி என்று சொல்வார்கள், அந்த சபையிடம் நிர்வாக பொறுப்பு கையளிக்கப்பட்டது. அதில் 2-3 தடவைகள் வெற்றிகரமாக எந்த விதமான தலையீடுகளும் இல்லாமல் சுயாதீனமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நடைபோட்ட வரலாறுகளும் உண்டு. 1999ஆம் ஆண்டு தான் முதல் தடவையாக இந்த நிர்வாக குளறுபடிகள் காரணமாக அப்போது திலங்க சுமதிபால கிரிக்கெட் சபை தலைவராக இருந்தார். அதை கழித்து அப்போதைய ஜனாதிபதியான சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்க, ரியன்சி விஜயதிலக என்ற ஒருவர் தலைமையிலே இந்த இடைக்கால நிர்வாக சபையை அமைத்திருந்தார். ஆனால் என்ன, அவர் விட்ட ஒரு மிக முக்கியமான தவறு, அப்போதைய ஜனாதிபதி விட்ட ஒரு மிக முக்கியமான தவறு, ரியன்சி விஜயதிலக என்பவர் எந்த விதமான விளையாட்டுத்துறை பின்னணியும் கொண்டிராதவர், அவர் வங்கியாளர். எனவே அவரது நிர்வாகத்திலே பல்வேறு குழப்பங்கள், சீர்கேடுகள் இடம்பெற்றிருந்தன. இறுதியாக சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்க அவர்களது அரசாங்கம் கவிழக்கூடிய அளவுக்கு மிக பெரும் சக்திகள், அந்த கிரிக்கெட் சபை அப்போது ஆண்டிருந்த சக்திகள் இந்த நிர்வாகத்தை மாற்றி அமைத்தன, அரசாங்க நிர்வாகத்தையே மாற்றி அமைத்தன. பொதுவாக கிரிக்கெட் சபை தேர்தல்கள் மூலமாக தெரிவு செய்யப்படுகின்ற இந்த பதவி, தன்னுடைய நிர்வாக குழுவை கூட்டுகின்ற இந்த பதவியானது 2-3 தடவைகள் இவ்வாறு இடைக்கால நிர்வாக சபையினால் நிர்வகிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இருந்த நிர்வாக குளறுபடிகள் மற்றும் இதர பிரச்சனைகள் காரணமாக. 1940களிலிருந்து இயங்கி வருகின்ற ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இந்த அமைப்பானது 1982ஆம் ஆண்டு டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற பிறகுதான் இந்த பதவிக்கான முக்கியத்துவத்தை கொண்டு வந்தது. இந்த டெஸ்ட் அந்தஸ்து கிடைக்க காரணமாக இருந்த அப்போதைய அமைச்சர், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவராக இருந்த காமினி திசாநாயக்க அமைச்சர் 8 ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் சபை தலைவராக இருந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகள் பின்னர் தேர்தல் மூலமாக இந்த மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வந்தன. லக்ஷ்மண் ஜெயக்கொடி, மனனி சந்திரராஜா, டிரோன் பெர்னாண்டோ, அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இந்த பதவியை பெற்றுக்கொண்டார், தேர்தல்கள் மூலமாகத்தான். அதுபோல அதுக்கு பிறகு ஆனந்தராஜா புஞ்சிஹேவ, அனா புஞ்சிஹேவ என்று பிரபலமாக அழைக்கப்படுகின்ற ஒருவர், அவரது காலத்திலே தான் இலங்கை உலக கிண்ணத்தை வென்றிருந்தது 1996ஆம் ஆண்டு. உபாலி தர்மதாச 2 ஆண்டுகள், அவரது சகோதரர் தான் இப்போதும் கிரிக்கெட் சபையில் இருக்கின்ற ஜெயந்த் தர்மதாச. திலங்க சுமதிபால 98 முதல் 99 வரை, அவரது காலத்திலே தான் இதை மாற்றி அமைப்பதற்காக இடம்பெற்ற நிர்வாக குளறுபடிகள் காரணமாக அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்க அப்போது ரியன்சி விஜயதிலக என்ற ஒருவரை கொண்டு வந்திருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் திலங்கு சுமதிபால ஓராண்டை பெற்றுக் கொள்கிறார். அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு தடவை ஒரு மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. அந்த காலம் இலங்கையின் கிரிக்கெட்டின் பொற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று. இடைக்கால நிர்வாக சபையை தலைமை தாங்கியிருந்தவர் விஜய மல்லரசேகர என்ற விளையாட்டு பின்னணியை கொண்டு வருவர். அந்த காலத்தில் இலங்கை தொடர்ச்சியாக பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு இடைக்கால நிர்வாக சபை உறுப்பினரால் கூட தலை சிறந்த முறையில் நிர்வாகத்தை வழங்க முடியும், எந்த விதமான தலையீடுகளும் இல்லாமல் சுயாதீனமாக இலங்கை கிரிக்கெட் அணியும் தேர்வுக்குழுவும் இயங்குகின்ற வேளையில் அது இலங்கைக்கு பல்வேறு வெற்றிகளை பெற்றுத்தரும் என்பது நிரூபணமான ஒரு விடயமாக இருந்தது. மறுபடி மீண்டும் தேர்தல்கள், ஹேம காமரசூரிய வருகிறார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் என்ற பெயர் மாற்றம் பெற்றது. அத்தனை காலமும் இருந்தது BCCL,
போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி அழைக்கப்பட்ட பிசிசிஎல் பின்னர் தான் 2003 ஆண்டு ஒரு தனியார் நிறுவனமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டாக மாறுகிறது. திலங்க சுமதிபால ஓராண்டு, மொஹாண்டி சில்வா ஓராண்டு அண்மை காலம் வரை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் செயலாளராக இருந்தவர். இப்போதும் இந்த கிரிக்கெட் குழுவில் இருக்கிறார். ஜயந்த தர்மதாச அவர் இடைக்கால சபை உறுப்பினராக 2005 ஆண்டு மீண்டும் ஒரு தடவை இந்த இடைக்கால நிர்வாகம் கொண்டு வரப்படுகிறது, இன்டரிம் கமிட்டி. அதைத் தொடர்ந்து அர்ஜுனா ரணதுங்கவுக்கு ஓராண்டு வழங்கப்படுகிறது. அவர் அரசியல்வாதியாக இருந்த பின்னணியில் இது பலரால் எதிர்க்கப்பட்ட ஒரு விடயமாக அமைந்தது. எனவே அவர் இருந்தது சொற்ப காலம். அதைத் தொடர்ந்து லியனாகாம இருக்கிறார் ஓராண்டு காலம். அவரும் இடைக்கால நிர்வாக சபையைச் சேர்ந்த கிரிக்கெட் கமிட்டியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒருவராக இருந்தார். சோமச்சந்திர டி சில்வா முன்னாள் இலங்கையின் டெஸ்ட் விளையாட்டு வீரர், அண்மையில் காலமானவர் DS டி சில்வா. அவரும் இவ்வாறு 2009 முதல் 2011 வரை தேர்தல் இல்லாத குழப்பகரமான காலமாக இருந்த அந்த காலத்திலே இலங்கையின் இடைக்கால நிர்வாகத்தை அவர் கையாளுகிறார். மீண்டும் உபானி தர்மதாச இவர் தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவராக 2011-12 பருவகாலத்திலே. அதைத் தொடர்ந்து ஜயந்த தர்மதாச 2 ஆண்டுகள். சிதத் வெத்திமுனி இடைக்கால சபை மீண்டும் நிர்வகிக்கப்படுகிறது 2015 ஆண்டு. 2016 முதல் 18 வரை திலங்க சுமதிபால மீண்டும் பதவிக்கு வருகிறார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டாக மாறிய பிறகும் இந்த நிர்வாக குழப்பங்கள் மட்டும் தீர்வதாக இல்லை. மாறி மாறி ஒன்று தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள், அதுக்கு பிறகு ஏதோ ஒரு குழப்பம் வரும், அரசாங்கம் தலையிடும், மீண்டும் இடைக்கால நிர்வாக குழு ஒன்று அமைக்கப்படும், அதற்கு பிறகு மீண்டும் தேர்தல் என்று அந்த குழப்பங்கள் இருந்தன. இறுதியாக திலங்க சுமதிபால 2 ஆண்டுகள் 2016 முதல் 18 வரை ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவராக இருந்த பிறகு 2 தடவைகள் இவ்வாறு இடைக்கால நிர்வாகங்கள் உருவாக்கப்பட்டன. முதல் தடவை கமல் பத்மஸ்ரீ, இவர் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளராக இருந்தவர். அவருக்கான இந்த நிர்வாக பொறுப்பு வழங்கப்பட்டது 7 மாதங்களுக்கு. அதைத் தொடர்ந்து அமைச்சின் செயலாளராக இருந்த சூரானந்த மீண்டும் நியமிக்கப்படுகிறார் 3 ஆண்டுகளுக்கு. இது நீடித்தது 2019 வரை. 2019 ஆண்டிலிருந்து இன்று வரை 3 தடவைகள் தொடர்ச்சியாக மாறி 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 ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவராக இப்போது இருக்கின்றார் ஷமி சில்வா. இவர்தான் மாற்றப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக இப்பொழுதும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. நிர்வாக குளறுபடிகளும் உள்ளே ஊழல்களும் இருக்கின்றன. சரியான முறையில் வெளிப்படையாக கணக்கு காட்டப்படுவதில்லை. அதுபோல இந்த கிரிக்கெட்டின் நிர்வாக குளறுபடிகள் அணிவரை தாக்கம் செலுத்துகிறது என்பதுதான் ரசிகர்கள் பரவியது முறைப்பாடு. இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இத்தனை காலமும் நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆனது இப்பொழுது லாபத்திலே, பெருமளவு லாபத்திலே இயங்க ஆரம்பித்திருக்கிறது. அதுபோல் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு பொறுப்பாக ஷமி சில்வா இருக்கிறார். ஜெய் ஷாவோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டு வருவதாகவும் ICCயோடு மிக நெருக்கமான உறவு கொண்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை மாற்றி அமைத்ததில் ஷமி சில்வாவின் பங்கு பெருமளவு என்று சொல்லி பல விடயங்கள் இப்பொழுது சொல்லப்படுகின்றன. அதுபோல் அவரை இப்போது அவரது அதிகாரத்தை எதிர்த்து நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் கூட இல்லை என்பதுதான் பொதுவாக சொல்கின்ற விடயம். இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க அண்மை காலத்தில் இலங்கை கிரிக்கெட்டின் படுமோசமான தோல்விகள், தெரிவுக்குழுவின் தவறான நடவடிக்கைகள், இல்லாவிட்டால் அவர்களது அவசர தெரிவுகள், அண்மை காலம் இடம்பெற்று வருகின்ற அணி நியமன குழப்பங்கள் என்ற பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி இதிலே அரசாங்கம் தலையிட வேண்டும் என்பதுதான் பல பேரது மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளும் ஒரு வெறித்தனமான இலங்கை ரசிகர்களின் விருப்பமாக அமைந்திருந்தது. இலங்கை அரசாங்கம் இந்த அரசாங்கம் பதவி ஏற்பதற்கு முதல் வெளியே இருந்த வேளையிலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மீது பலத்த குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார்கள். முக்கியமாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க. மிக ஊழல் வாய்ந்த இலங்கை கட்டமைப்பில் ஒன்று இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் என்பதை ஜனாதிபதி பல தடவைகள் முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வேளையில் தன்னுடைய உரைகளில் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அவர் தலையிடவில்லை இந்த விடயத்திலே என்ற குற்றச்சாட்டும் என்ற ஒரு குமுறலும் மக்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இன்று இந்த தகவல் முதலில் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகியினால் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த ஊடக சந்திப்பிலே அவர் குறிப்பிடுகின்ற முழுமையான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இதன் மூலமாக மக்களுக்கு சில விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுகின்றன. குறிப்பாக அவர் இன்றைய நாளில் விடுத்த இந்த முழுமையான ஊடக அறிக்கையின் தமிழ் வடிவத்தை அப்படியே கொண்டு வருவது உங்களுக்கும் இலகுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கிரிக்கெட் விளையாட்டு தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சரின் விசேட அறிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் விளையாட்டை கட்டியெழுப்புவதற்காக பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் குறித்து தற்போது கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடல்களின் பின்னர் அது எந்த மாதிரியான கட்டமைப்பில், அதாவது எந்த மாதிரியான மாடலில் மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்று 5ஆம் தேதி அமைச்சர் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதியும் இதில் தலையிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இதற்கமைய தற்போது இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதியும் கலந்து கொள்கிறார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அதாவது ICCயோடு இடம்பெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகள், ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டோடு நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகள். அதன் பின்னர் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இணக்கப்பாட்டுடன் ICC அந்த இணக்கப்பாட்டுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இலங்கைக்கு கிரிக்கெட் தடையை பெற்றுக்கொண்டு விளையாட்டை மேம்படுத்த முடியாது என்பதால் விளையாட்டை பாதுகாத்துக் கொண்டே கிரிக்கெட்டை அபிவிருத்தி செய்வது குறித்து அவதானம் செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கான சில நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய திட்டங்கள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கிரிக்கெட் விளையாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை அரசாங்கம் என்ற ரீதியில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அதனை எவர் மீதும் சுமத்திவிட்டு ஒதுங்கிவிட முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தருணத்தில் மிக முக்கியமாக அவர் விடுத்திருக்கின்ற ஒரு வேண்டுகோள், வீரர்களை அவமதிக்கும் வகையிலோ அல்லது அவர்களுக்கு கௌரவ குறைவை ஏற்படுத்தும் வகையிலோ கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் அமைச்சர் தயவுடன் கேட்டுக்கொண்டுள்ளார். எனவே கிரிக்கெட் வீரர்களுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களிலே தேவையற்ற விமர்சனங்கள், அவர்களை அவமானப்படுத்துகின்ற விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் கிரிக்கெட் ரசிகர்களை கேட்டுள்ளார். இந்த இடத்திலே தான் இந்த விடயம் இன்று அவசரமாக இவ்வாறு மேற்கொள்ளப்படுவதற்கும் உடனடியாக ஐசிசியோடு தொடர்பு கொண்டு இந்த விடயத்திலே அமைச்சரும் ஜனாதிபதியும் தலையிடுவதற்கும் நேற்று ஊடக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச நடத்திய ஊடக சந்திப்பின் போது ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்வியும் அதற்கு அமைச்சர் வழங்கிய பதிலும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். நேற்று நீங்கள் ARB லோஷன் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு நேரலை பார்த்திருந்தால் அந்த விடயத்தை சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இன்று அமைச்சரவை முடிவெடுக்க அறிவிக்கின்ற ஊடக மாநாடு அமைச்சர் நலிந்த ஜாதிசவின் தலைமையில் இடம்பெற்ற வேளையில் நம்மை போல யாரோ ஒரு கோபக்கார விளையாட்டு ரசிகர், ஒரு ஊடகவியலாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிசவிடம் இலங்கை கிரிக்கெட் அணியில் இப்போது இருக்கின்ற மோசமான நிலைமைகள், கடந்த கால அரசாங்கம் இல்லாவற்றில் அரசாங்கத்துக்கு வெளியே கடந்த காலத்தில் இருந்த வேளையில் ஜனாதிபதியாக இப்போது இருக்கின்ற அனுர்குமார் திசாநாயக்க இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் சில முக்கியமான நபர்களை பற்றி குற்றம் சுமத்தியிருந்தார். இப்போது என்ன நடந்தது? நாங்கள் கிரிக்கெட் ரசிகர்களாக நம்பித்தான் உங்களுக்கு வாக்களித்து இந்த இதிலும் மாற்றங்களை கொண்டு வருவீர்கள், ஊழலை இல்லாத ஒழிப்பீர்கள் என்று கொண்டு வந்தோம், ஆனால் நீங்கள் மறந்து விட்டீர்களா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டிருந்தார். කතා කරා. ඒ කාලේ තමයි මේ රටේ ඉන්න තරුණ තරුණියෝ විශාල පිරිසක් ශ්‍රී ලංකා ක්‍රිකට් වෙනුවෙන් ආදරය කරපු ජනතාව තමයි දූෂණ විරෝධතාවලට විරුද්ධව තමුන්නාන්සලට බලය දුන්නේ. ඒතකොට වත්මන් ජනාධිපතිවරයා එදා පාර්ලිමේන්තුවේ දිගින් දිගටම වත්මන් ක්‍රිකට් පරිපාලන මණ්ඩලයේ ඉන්න සභාපති ශම්මි සිල්වා ඒ වගේම ජයන්ත යනාය ගැන දිගින් දිගටම පාර්ලිමේන්තුවේ විවේචන කරා. නමුත් ජනාධිපතිතුමාට අද අමතක වෙලාද දන්නේ නැහැ මේ ක්‍රිකට් පරිපාලන මණ්ඩලය තමයි තාමත් තියාගෙන ශ්‍රී ලංකා ක්‍රිකට් කණ්ඩායම මේවන්නේ. එතකොට අනපනත් පාර්ලිමේන්තුවේ බෞද්ධ මන්ත්‍රී සංඛ්‍යාවක් ඉන්න ඔබතුමාලා හිතුවා තෝරන වෙලාවක අනපනත් වෙනස් කරන්න පුළුවන්. නමුත් තවමත් ඒ ක්‍රිකට් පරිපාලන මණ්ඩලයේ පනත වෙනස් කරලත් නැහැ. ඊයේ පෙරේද මම දැක්ක රූපවාහිනී මාධ්‍ය සාකච්ඡාවක වේගපන්දි වන චමින්දවාස් මහත්මයා ඉල්ල කිව්වා ජනාධිපති අනුරකුමාර දිසානායක මහත්මයා ක්‍රිකට් බෝඩ්ඩේ ඡන්දය ඉල්ලුවත් එතුමාට දිනන්න බෑ කියලා. ඉතින් ඒ වගේ තමයි තියෙන්නේ කිව්වා මේ රටේ තත්ත්වය. ඉතින් මේවා දැන ඒ වගේම ජනාධිපතිවරයා යාපනයට ගිහිල්ලා ශම්මි සිල්වාට කියනවා දෙසැම්බර් වෙනකොට මේ ග්‍රවුන්ඩ් එකේ ක්‍රිකට් මැච් එකක් ගන්න පුළුවන්ද කියලා. එතුමා ඔව් කියලා කිව්වා. දෙසැම්බර් වෙනකොට ක්‍රිකට් ග්‍රවුන්ඩ් එකක් නැහැ, එතන තාමත් එම්ටි ලෑන්ඩ් එකක් තියෙන්නේ. එතකොට සමාජ මාධ්‍ය වලින් තරුණ තරුණියෝ විමසනවා ක්‍රිකට් ග්‍රවුන්ඩ් එකක් හදන්න බැරි මේ සභාපතිවරයාද ලංකාවේ ක්‍රිකට් හදන්නේ කියලා. අපේ ක්‍රිකට් කණ්ඩායමට මොකද තියෙන සැලසුම්? රජයක් ඉදිරියේ ඔබතුමාලා මොන වගේ සැලසුම් ඉස්සරහට අරන් තියනද මේ ක්‍රිකට් ක්‍රීඩාව නංවන්න? ඔබත් ක්‍රිකට් වලට ආදරේ, මම ක්‍රිකට් වලට ආදරේ, අපේ රටේ බහුතරයක් ක්‍රිකට් වලට ආදරේ, ජනාධිපතිතුම ක්‍රිකට් වලට ආදරේ. ක්‍රිකට් වලට ආදරය කරන ශ්‍රී ලාංකිකයන්ගේ බලාපොරොත්තු ඉටු වන ආකාරයට ඉදිරියේදී කටයුතු සිදු වේ. එතකොට කියන්න පුළුවන් එක තමයි ඒ නීති වෙනස්කම්, ඒ පරිපාලනයේ වෙනස්කම් ආදී සියලු දේවල් ක්‍රිකට් වල උන්නතිය වෙනුවෙන් ක්‍රිකට් වලට ආදරය කරන ජනතාවගේ අපේක්ෂා ඉටු වෙන පරිදි සිදු වේවි කියන එක මට කියන්න පුළුවන්. நீண்ட கேள்வி. அந்த கேள்வியிலே பல குற்றச்சாட்டுகள் சிங்களம் தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்கு நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். என்னென்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இந்த ARB லோஷனோ வெளியே இருக்கிற நீங்களோ சொல்கின்ற பல்வேறு விடயங்கள் தான். இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களாக இருக்கின்ற பல பேரும் சொல்கின்ற விடயம், எங்களெல்லாம் பல பேர் ஊட்டுவதற்கு, இந்த ட்ரோல் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற விடயம் தான். இலங்கை கிரிக்கெட் அணியிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்ற வேளையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அங்கே அதை நடத்துகின்றவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வேளையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார். ஜயந்த் தர்மதாச, அதுபோல ஷமி சில்வா, இந்த இரண்டு பேரும் அடங்கிய ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பற்றியெல்லாம் நிறைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதன் காரணமாகவும் சேர்த்துத்தான் பொதுமக்கள் இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு வாக்களித்து வந்தார்கள். ஜனாதிபதி இப்போது அதையெல்லாம் மறந்து விட்டாரா? அவர்கள் தான் இப்போதும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டாரா? எந்த ஒரு மாற்றமும் இதுவரை நடக்கவில்லையே. அண்மையில் கூட ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றது வேளையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் ஷமி சில்வாவிடம் கேட்கிறார், இந்த டிசம்பருக்குள் அங்கே ஒரு சர்வதேச போட்டி நடக்குமா என்று. பார்த்தால் இப்போது மார்ச் மாதம் அங்கே ஒரு எம்டி லேண்ட், வெறும் நிலம் தான் அங்கே இருக்கிறது. எனவே இந்த மாற்றங்கள் நடக்கவில்லை. ஒரு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வர முடியாத ஒருவர் எவ்வாறு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை கட்டி எழுப்ப போகிறார் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகின்றார்கள். இதேபோல சமிந்தவாஸ், இலங்கையின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர், அண்மையில் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் சொன்னாராம், இந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கூட வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிலே தேர்தலில் போட்டி போட்டால் அவரால் வெல்ல முடியாது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். எனவே அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் என்ன மாற்றங்களை செய்ய போகிறீர்கள்? ஏதாவது மாற்றங்களை செய்ய முடியுமா? மக்கள் நம்பி ஏமாந்து போயிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் முன்வைக்கிறார். உடனடியாக அமைச்சர் நலிந்த ஜாதிச சொல்கிறார், நீங்கள் கிரிக்கெட்டை காதலிப்பது போல நாங்கள் கிரிக்கெட்டை காதலிக்கிறோம், ஜனாதிபதிக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது. எனவே நம்பி இந்த விடயத்துக்காக காத்திருக்கின்ற இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு, இலங்கை மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயம் இடம்பெறும் வெகு விரைவில். இதிலே நீதி சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்தோ, நடைமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்து ஏதோ ஒரு நன்மையான விடயம் நடக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இது மிக முக்கியமான ஒன்று.
நான் என்ன சொன்னேன்? ஐசிசியின் உறுப்புரிமை நாடாக இருக்கின்ற ஸ்ரீலங்காவிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் ஏன் அரசாங்கம் கை வைக்க முடியாது? ஜனாதிபதி நினைத்தால் கூட மாற்றங்களை செய்ய முடியாது. அதுக்கான காரணம் என்ன? அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்? இந்த அரசாங்கத்தினால், மக்களது அபிமானத்தையும் ஆதரவையும் பெற்ற இந்த அரசாங்கத்தினால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை மாற்றி அமைப்பதற்கு என்ன விடயத்தை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையும் என்னுடைய கருத்தையும் நேற்றைய காணொலியில் தந்திருந்தேன். அது ஒரு 10,000 பேருக்கு மேலே இப்போது பார்த்திருக்கின்றார்கள். பல பேர் பகிர்ந்திருக்கின்றீர்கள். ஃபேஸ்புக்கிலும் அந்த காணொலி பதிந்த பிறகு இன்னும் பல பேர் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அதிலே அதற்கான விடை இருக்கிறது. அந்த விடையை பாருங்கள். இந்த அமைச்சர் நளிந்த ஜாதிச சொன்ன விடயத்தில், அதுபோல் அந்த கேள்வி கேட்ட சகோதரன் சொன்ன விடயத்தில் ஏதாவது ஒரு சில விடயங்களை நான் தொட்டிருக்கிறேனா? அப்படி இருந்தால் அது என்னென்ன விடயங்கள் என்பதை அங்கே பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கான விடை தெரியும். நாங்கள் அடுத்த காணொலியில் பேசும்போது இன்னும் பல விவரங்களை பேசுவோம். இந்த ஜனாதிபதி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் மாற்றத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அவர்தான் விமர்சனங்களை முன்வைத்துருவர். அவரால் தான் இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே ஒரு விடயம் வெளிப்படையாக எங்களுக்கு தெரிகிறது. அரசாங்கமாக இருந்தாலும் கூட, விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழே தான் இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் இருந்தாலும் கூட, நேரடியாக அங்கே சென்று கை வைக்க முடியாது. மாற்றங்களை உடனடியாக கொண்டு வர முடியாது. கிரிக்கெட் சபையின் கட்டமைப்பிலோ இல்லாவிட்டால் யாப்பிலோ உடனடியாக எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது. அவ்வாறு செய்ய முனைந்தால் உடனடியாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மீது ஐசிசி தடை விதிக்கும். இலங்கை கிரிக்கெட் அணி சர்வதேச போட்டிகளில் ஆட முடியாது போகும் ஒரு கட்டம் இருந்தது. எங்களுக்கு அதே போன்ற நிலை ஒன்று உருவாகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எனவே அப்படியான நிலை ஒன்று உருவாகாமல் தடுப்பதற்குத்தான் இணக்கப்பாட்டோடு கூடிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும், பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் இந்த விடயம் தீர்க்கப்படும் என்றும் இந்த அமைச்சர் தன்னுடைய ஊடக அறிவிப்பிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். எது நடந்தாலும் நல்லதே நடக்கட்டும், அது நல்லதாக நடக்கட்டும். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இனி அபிவிருத்தி பாதையிலும் நல்ல பாதையில் சென்று வெற்றிகளை ரசிகர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான நிலை திரும்பட்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். தொடர்ந்து வரும் நாட்களில் வரப்போகிற விடயங்கள் குறித்து அவதானிப்பேன். அதை பற்றிய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். இன்றைய நாளில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை, இனி எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய நம்பிக்கைகள் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, கமெண்ட்ஸாக பதிவிடுங்கள்.